2 சாமுவேல் தாவீது அரசருக்கு திருப்பொழிவு செய்கிறது. இவர் தாவீது அரசர். தாவீது ஏற்கப்பட்ட அந்த நாடுகள், தாவீதோட கோட்டை, தாவீதோட கல்லறை. 2 சாமுவேல் தாவீது சவுலோடைய பேரன் யோனத்தானுக்கு ஒரு நாடு கொடுத்து அவரை அரவணைக்கிறது, அன்பு செய்கிறது. தாவீது பேழையின் முன்னால் அவர் நடனம் ஆடுறது. தாவீது அரசர். சாலமோன் அரசர் ஞானத்துக்காக 1000 முறை பலி செலுத்துறாரு. சாலமோனின் முதல் ஞானம், அந்த 2 பெண்களுடைய குழந்தை, ஒரு குழந்தை இறந்துடுச்சு, இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கும்போது என்னுடைய குழந்தை தான் இந்த தீய உலக அவரோட கூட போராடும் போது அவங்க தாவீது அரசன் முன்னால் கொண்டு வரும்போது அந்த குழந்தைய 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்து சாலமோன் அரசர் சொல்றாரு. அப்ப சொந்த தாய் தன்னுடைய குழந்தைய வெட்ட வேண்டாம், அவளிடமே கொடுத்துடுங்கன்னு சொல்லும்போது தாவீது அரசர் சொல்றாரு, இந்த குழந்தையின் உண்மையான தாய் இவள் தான் என்று அங்க பறைசாடுறது. அடுத்தது தாவீது அரசர் புகழ அறிவிறதுக்காக அந்த சேபா நாட்டு அரசி தாவீது அரசரோட அவங்களுக்கு கேள்வி கேட்கறது. அடுத்து தாவீது அரசர் சாலமோன் கடவுளுக்காக ஆலயம் கட்ட சொல்றாரு. அவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு ஆலயம் கட்டுவார் என்று. ஆலயம் கட்டும்போது ஆலயத்தினுடைய உள்புறம தங்கத்தால பொலிவு செய்து அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. 1 அரசர்கள் எலியா காலத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்கும்போது எலியாவை காப்பாற்றப்படுறாரு. ஒரு இதில் பாறையினுடைய குன்றுக்கு நடியில் போயிட்டு ஓடையில் அவர் தண்ணீர் குடித்து காகம் இறைச்சியும் அப்பமும் கொடுத்து அவருக்கு காப்பாற்றப்படுது. 2 எலிசா உயிரோட குதிரையில், நெருப்பு குதிரையில் போகும்போது எலியா எனக்கு உன்னுடைய ஞானத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. அவருடைய போர்வையை கொடுத்து அவருடைய இதை சொல்றாரு. 3வது நாமான் எலிசா நாமான் தொழுநோயா இருக்கும்போது அவர் குணப்படுத்துறதுக்காக நாமான் கிட்ட வரும்போது நாமான் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, நீங்க போய் அந்த தண்ணி யோர்தான் நதியில குளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த தொழுநோய் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ப மாட்டாரு. தன்னுடைய சேவகர்கள் சொல்லும்போது மீண்டும் போயிட்டு அந்த குளத்துல குளிச்சு அவர் குணம் பெறுறாரு. அடுத்தது எஸ்தர் அகசியா அரசனுடைய மனைவி வஸ்தி. அவ ஆணவத்தால இருக்கிற அவனாலும் அவ பேரழகி, ஆண்களை மதிக்காம மன்னனுடைய இதையும் அவ மதிக்காம இருக்கும்போது மன்னர் விருந்து கொடுக்கிறாரு. அந்த விருந்தில் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மன்னனுக்கு கோபம் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டாக்கா, அவங்க வஸ்திக்கு பதிலாக வேற ஒரு அரசியை தேர்ந்தெடுக்கணும்னுட்டு எஸ்தரை அரசியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. எஸ்தர் ஆமோனுடைய கொல்வதற்காக ஆலோசனை புரிந்து அவனை கொலை செய்யறதுக்கு ஆயத்தம் பண்றாங்க.